Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி Farani's kitchenல என்ன செய்ய போறேன்னா ஈதும் வந்துடுது. அதனால நாங்கள் ஈத்க்கு ஒரு ஸ்வீட் ஒன்று தான் செஞ்சு கொள்ள போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி ஈத் ஸ்பெஷலாக கோகோனட் டாஃபி ஒன்று செய்கிற மாதிரி தான் காட்ட போகிறேன். வாங்க எங்களது கோகோனட் டாஃபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். நான் இன்றைக்கி எங்கேருந்து கோகோனட் டாஃபியை செஞ்சு கொள்கிறதுக்கு சீனி எடுத்துக்கிறேன், கலரின் எடுத்துக்கிறேன், நாங்கள் வீட்டில் செஞ்சு கொண்ட டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கிறேன், மில்க் பவுடர், பட்டர், வெனிலா எசன்ஸ் இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க எங்கேருந்து கோகோனட் டாஃபியை எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்பேன். ஃபஸ்ட்டுக்கு நான் எங்கேருந்து கோகோனட் டாஃபியை செஞ்சு போடுறதுக்கு ட்ரே ஒன்று எடுத்து அதில் பட்டர் பூசி வச்சுக்கிறேன். ட்ரே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதில் நான்ஸ்டிக் பேன் ஒன்று வச்சுக்கிறேன். எங்கிட்ட நான்ஸ்டிக் பேனுக்கு நான் 500 கிராம் சுகர் ஆட் பண்ணி கொள்கிறேன். அதுக்கே நாங்கள் வீட்டில் செஞ்சு கொண்ட டெசிகேட்டட் கோகோனட் 400 கிராமும் ஆட் பண்ணி கொள்கிறேன். ரெண்டையும் போட்டு இதை கொஞ்சம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி கொள்கிறேன். நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கொண்டு எங்களோட இந்த சுகர் குயிக்காக மெல்ட் ஆகி வரத்துக்கு. இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்களோட சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகி கொண்டு வருவது. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். இதுக்கே நல்ல வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் சேர்த்து நான் ஏலக்காய் கொஞ்சம் தூள் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமெண்டா போடலும். சிலவங்க ஏலக்காய் டேஸ்ட்டுக்கு விருப்பம் இல்லாதவங்க இருப்பாங்க, அப்படி ஆட்கள் போட வேணும். ஏன்னா நாங்கள் எசன்ஸும் ஊற்றுறதுனால ஏலக்காய் போடணுமெண்டே இல்லை, உங்களுக்கு விருப்பமெண்டா போட்டுக்கொள்ளலும். இதுக்கே நான் 60 கிராம் மில்க் பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். வெனிலா 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட சீனியெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி எங்களோட மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் வரைக்கும் நாங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்களோட சுகர் எல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகி கொண்டு வருவது. இதை நாங்கள் கைவிடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்போ எங்களோட சுகர் மெல்ட் ஆகிட்டு இது கொஞ்சம் திக்காகி கொண்டு வருவது. நான் இதுக்கு கலரினையும் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் இதுக்கு 1 ட்ராப்ஸ் ரெட் கலர் ஃபுட் கலரின் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் ஆட் பண்ணிக்கொள்ளலும். ரெட் சரி, வேறு கலர் சரி, உங்களுக்கு விருப்பமான கலர் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலும். கலரினையும் போட்டு இதுக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதுக்கும் திக்காகி வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நடுவால் இப்படி கோடொண்டு போட்டால் இது எல்லாம் ஒன்றுக்கு ஒட்டிக்கொள்வதுண்டா எங்கள்ட இதில் பதம் போதா. அப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு இதை குக் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட மிக்சின் கொஞ்சம் திக்காகி கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் 40 கிராம் பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் நான் இதிலே போட்டுக்கொள்கிறேன். பட்டரையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்க போக்கல உங்களுக்கே விளங்குதாய்க்கும் இது கொஞ்சம் நல்லா திக்காகி கொண்டு வருவது. இதை நாங்கள் நிப்பட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஏனென்றால் இல்லாட்டி தீஞ்சி கலர் மாற பார்க்கும்.
அப்படி வராமல் வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே வைக்கணும். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்களை இந்த கோகோனட் டாஃபி மிக்ஸின் பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வாரது. இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் நாங்கள் கொஞ்சம் இந்த மிக்ஸின்ற நடுவால் பிரித்தாலும் எல்லாம் ஒன்று கொட்டி வருவதில்லை. நேரத்தோடு எல்லாம் ஒன்று கொட்டி வந்துச்சு. உங்களுக்கு விளங்குதாய்க்கும் இப்போ அப்படி வராமல் நாங்கள் பிரித்தது அப்படியே இருக்குது. இப்போ எங்களை இந்த மிக்ஸின்ற பதம சாரி எங்களுக்கு இந்த பதத்துக்கு தான் செஞ்சு கொள்ளணும். இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ண போக்கில் எல்லாம் ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வருவது, பேன்லேயே மொட்டாமல் எல்லாம் ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வரப்போக்கில் நான் இதை இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வச்சு குக் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ எங்களோட கோகோனட் டாஃபியோட பதம் சாரி, ஆனால் நான் இதை இன்னொரு 2-3 நிமிஷம் வைக்க காரணம் நாங்கள் இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்தோமெண்டா நாங்கள் இதை கட் பண்ணி எடுக்க போக்கில் சரி சாஃப்டாக இருக்கேன். அப்படி இல்லாமல் இன்னொரு 2 நிமிஷம் வச்சு நாங்கள் இதை எடுத்தோமெண்டா நாங்கள் இதை கட் பண்ணினாலும் எங்களுக்கு நல்லா பசந்தாக உடச்சிக்கொள்ள வேண்டிய அளவுக்கு இது செட் ஆகி வரும். நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அடுப்புலேருந்து எடுத்து எங்களோட பட்டர் பூசிக்கொண்ட ட்ரேயில் போட்டு செட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி பட்டர் பூசிக்கொண்ட கரண்டி ஒன்று எடுத்து அதால் கொஞ்சம் நல்லா சப்பையாக்கி இதை எல்லாம் ஃபுல்லாக ஒரே லெவலுக்கு லெவல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது இப்படி நல்லா லெவல் பண்ணிவிட்டு நாங்கள் பட்டர் பூசிக்கொண்ட கத்தி ஒன்று எடுத்து எங்களோட கோகோனட் டாஃபி கொஞ்சம் ஹீட்டாக ஈக்க போக்கலே நாங்கள் இதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கொள்ளணும். ஏண்டா கட்டியாவினா எங்களுக்கு இதை கட் பண்ண போக்கில் உடஞ்சி வரும். அப்படி இல்லாமல் வைக்கிறதுக்கு நாங்கள் ஹீட்டோடு இப்படி கட் பண்ணினோம்னா எங்களுக்கு பசந்தாக இதை கழட்டி எடுத்துக்கொள்ளலும். எங்களோட கோகோனட் டாஃபியை இப்படி கட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு எடுக்கணும். நல்லா ஆறின பிறகு தான் இதை நாங்கள் துண்டு வேறையாக கழட்டி எடுத்துக்கொள்ளணும். ஆறாமல் நாங்கள் இதை கழட்டினோம்னா இது உடஞ்சி வரும். இது ஃபுல்லாக நல்லா ஆறினத்துக்கு பிறகு நாங்கள் கழட்டினோம்னா உடையாமல் பசந்தாக கழட்டி கொள்ளையிலும். இப்போ எங்களோட கோகோனட் டாஃபி நல்லா ஆறிக்குது. நான் இப்போ எங்களோட மார்க் பண்ணின மார்க்குக்கு மேலால் ரிட்டன் நான் கத்தியால் கட் பண்ணி இதை வேறையாக கழட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கு விலங்கு தைக்கம் செட் ஆவினத்துக்கு போகிறோம். நாங்கள் இதை வெட்ட போக்கல இது நல்லா கல்லாவின மாதிரி இருக்குது. அதனால வெட்டையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் ஹீட்டோட இதை மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணி வெட்டிக்கொள்கிறேன். வெட்டிட்டு எங்களுக்கு அதுக்கு பிறகு இப்படி கட் பண்ணி எடுக்க லேசியாக இருக்கேன். இப்படி கட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை துண்டு துண்டாக கழட்டி வேறையாக்கி எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், இது ஈஸியாக கழட்டி கொள்ளையிலும். நல்ல பசந்தாக செட்டாகி வந்திருக்குது. உங்களுக்கே விளங்குதா இருக்கும். எங்களோட கோகோனட் டாஃபி எல்லாம் நான் இப்படி செஞ்சு எடுத்து வைக்கிறேன். இது செய்கிறதுக்கும் ஈஸி, ஆனால் இது நல்லா டேஸ்ட்டான ஒரு ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே விளங்கும். இது நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். சின்னவங்களும் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. இந்த இதுக்கு வீட்டுக்கு வர விசிட்டர்ஸ்க்கும் உங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலும். உங்களுக்கும் இந்த கோகோனட் டாஃபி ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்களும் இன்னும் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற இன்னும் புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட கோகோனட் டாஃபி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். இன்ஷா அல்லாஹ் இது இந்த வருஷம் ஓடையும் ஈத் டேபிளுக்கு இந்த கோகோனட் டாஃபியை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த கோகோனட் டாஃபி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஹாப்பி ஈத் முபாரக் சொல்லிக்கொள்கிறதோட இன்னொரு நல்ல வீடியோன்னு எடுத்துக்கொண்டு வரும் வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.